ஒரு போற்றி உத்தமர் நாடு போற்றி உள்ளவர்களே, கடமை தவறார் காவல்துறை அவர்களே, நாடக அறிஞர்களே, ஒரு பொதுமக்களே, அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் இசைக்குழு சார்பாக நாடகக்குழு சார்பாக எனது மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இசைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். 9 கம்பளம் 18 தட்டியாம் கம்பளத்தில் வளர்ந்து கவிப்பாளன் இந்த சாமி பானாக்கியராக வந்து வருகிறேன். என் நாடு வீர மகேந்திராவுடைய நாடு. பொம்மாய் என்ற பெண்ணை திருமணம் அளித்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் காளீஸ்வரி நாகேஸ்வரி 2 பெண்கள் இருந்திருக்கிறார். மூன்றாவதாக என் நாட்டை ஆண்பதற்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டுவதற்காக இஷ்ட தெய்வத்துக்கெல்லாம் 6 கால பூசைகளும் அவரவர் செய் பூசைகள் போல் நான் செய்து கொண்டு என் தேவி சக்காதவியை வழங்கி வருகிறேன். எனக்கு விரும்பதாக வரக்கூடிய மந்திரி எனக்கு காணவில்லை. ஏனென்றால் காலராமன் காரியக்கேள்வி சொல்வார்கள். அதற்காக இன்று தினம் பார்க்க வேண்டும், இன்று தினம் அறிய வேண்டுவதற்காக அமைச்சர் வருவது எதிர்பார்க்கும் என்பதாக என் தாய் வழங்க வேண்டும். எப்படி இதயத்தில் கோவில் கட்டி இதயத்தில் கோவில் கட்டி வைத்த தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தான் பாடினே தேவி மகமாகி வர வேண்டும். தேவி ஜக்கம்மா வர வேண்டும்.
அமைச்சரி காணவில்லை கரை புதியாக்கிட்டு வாடா வீர மகேந்திராவின் நாடு வாழ்க, என் மன்னர் வாழ்க, மந்திரி வாழ்க, என் ஆட்சி வளர. அமைச்சரை உன்னை எதற்காக அழைத்திருக்க தெரியுமா? மறுமுறை அழைத்தால் மந்திரிக்காக என்று சொல்வார்கள். செலுத்துவது மன்னருக்கு நிதி, மன்னருக்கு ஒரு நிதியா மக்களுக்கு ஒரு நிதியா என்பது இருக்கக்கூடாது. இன்று நகர வாக்கு சொல்லுவதை என் நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பத்தி என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? காளீஸ்வரி நாகேஸ்வரி 2 பெண் குழந்தைகள் உள்ளது, ஆனால் ஆண் குழந்தை இல்லை என்பதற்காக மக்கள் என்னால் கலக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சரே, இன்று தினம் என் மனைவி நர்மதை கருப்பதில் இருந்து கொண்டிருக்கிறார். சென்று பார்த்துவார்கள், அங்கு ஓய்வார்கள். பிறந்திருக்கும் குழந்தைகள் ஆண் குழந்தை பிறந்திருக்க வேண்டும். ஆண் குழந்தை பிறந்திருக்கிற சந்தோஷத்திலே ஆனந்தமாக சந்தோஷமாக நின்று கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறேன். என்ன கனவிலேயே அமைச்சரே, சீக்கிரமா வாருங்கள். அமைச்சரே, இப்ப பிறந்திருக்க குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றதா? இல்லை இல்லையா? குழந்தை பிறந்து வந்திருக்க பார்க்க தான் சொன்னீர்கள். என்ன குழந்தை என்று பார்க்கவில்லை. சீக்கிரமாக வாழ்த்துவார்கள். ஆகட்டும். ஆண்களை பிறந்திருக்கும் ஜக்கமா கொடுத்திருக்கக்கூடிய வரம் காய்ச்சல் நாகேஸ்வரன் 2 பெண்களது பிறந்திருந்தான். நாட்டை ஆள்வதற்கு ஆண்களை பிறந்திருக்க வேண்டும், பிறந்திருக்க வேண்டும் என்று ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் பார்க்கின்றேன். எதிர்பார்க்கலாமா? எதற்காக அமைச்சர் போகும்போது ஆனந்தமாக சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு செந்தாமரை புஷ்பம் போல் போகக்கூடிய முகம் என்று வாட்டமாக இருக்கக்கூடிய காரணம் தாங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் பிறந்துள்ளன. இப்பொழுது தாங்களோட மனைவிக்கு நான் என்னத்தை சொல்றது? வாயாலே சொல்லுங்க போதும். வாயாலே சொல்லுங்க. வேற எப்படி சொல்ல முடியும்? வேற எப்படி சொல்ல போறீங்க? பார்க்கும்போது அழுகாத, பிறந்தது எனக்கு தான் குழந்தை, நீ அழுக வேண்டிய விஷயம் அல்ல. எனக்கு வருத்தமா இருக்கின்றது. நீ மன வருத்தப்பட வேண்டாம். நான் இருக்கவரை, இந்த ஜக்கமா இருக்கவரை, இந்த வீரிய மகேந்திராவுடைய நாடு கிட்ட அசையா. சீக்கிரமாக சொல்லு. அண்ணா, தாங்கள் மனைவிக்கு 3வது பெண் குழந்தை பிறந்துள்ளது. பார்த்தாயா, கொடுக்கும் தெய்வம் அனைத்து அள்ளி கொடுக்கும் என்று சொல்வார்கள். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கை வாழ்ந்து கொண்டது. கடவுள் ஆண் குழந்தை
குழந்தை பிறந்திருக்கிறது ஆமா. என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, அப்புறம் இந்த சாமியப்ப நாய்க்கர் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் யார் யார் எதை கேட்டால் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எதை கேட்டாலுமா யார் எதை கேட்டாலும் நடப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இருக்கு. உனக்கு கொண்டாந்து கொடுக்காம இருந்தா என் ஆட்சி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியா இருக்கும். அனைத்தும் இருக்கிறது. கேளியே உனக்கு இருக்கிறது. பக்கத்தில் வைத்தா விடிய விடிய குடிகை இந்த நாய்க்கர்கள் வம்சம் நாய்க்கர்கள் இடத்துல பஞ்சம் இருக்கக்கூடாது. அமைச்சரே சீக்கிரமாக தெரியப்படுத்துங்க. சீக்கிரமாகட்டும் சீக்கிரமாகட்டும் சீக்கிரமாகட்டும். அப்படியா இருக்கும். தெரியப்போவது என்னவென்றால் ஐயா 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 மட்டும் இதனால் தெரியப்போவது என்னவென்றால் ஐயா சாமியப்ப நாய்க்கர் யார் தெரிவிக்கிற திரியெல்லாம் வைக்கிறாங்க. தெரிவிக்குவது என்னவென்றால் ஐயா சாமியப்ப நாய்க்கருக்கு மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால் யார் எதை கேட்டாலும் இல்லை இல்லை சொல்லாமல் ராம வழங்கி விட்டு வருகின்றார். சாமி மல்லியப்பா ஓ சாமி சமயம் சரி சரி. வணக்கம். வீர மகேந்திர மற்றத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய விஜயநகரம் ராமன் கட்டியார் ராமாய ஆட்சிக்கு நாம் முத்து மாணிக்க செட்டியாராக பிறந்து எங்கள் தோழர்களோட தோழர் இருக்கிறியா என் நண்பர்கள் நண்பர்கள் இவர்களோடு வெளிநாடு சென்று ரங்கன் ஐயர் என்ன ஐயர் நம்ம ஆளுங்க என் நண்பர்கள் பெயர் மதன் இவர்கள் மூவரோட நாடு சேர்ந்து வெளிநாடுகளில் சென்று முத்து வயலுரம் என்று சொல்லக்கூடிய வைரங்களை சேகரித்து வீட்டுக்கு வந்து எனக்கு எக்கச்சக்கமாக சொத்து சுகம் கொடுத்தார். உங்களுக்கு ஆமா. சோத்துக்கு 4 வேட்டை பிடிச்சுக்கிட்டு யோசனை செங்க சீமால வாழ்ந்தவன் செட்டியார். ஆமா. அப்படி இருந்த போதிலும் செல்வ சீமான் எனக்கு ஒரு மனையாள் இருக்கிறார் உங்களுக்கு. ஆமா. சரி. அவளை நான் பார்க்க வேண்டும் காண வேண்டும் வெகு காலமாகணும். வரும்போது அவன் நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கின்றது எனக்கு அழுகையாக வருகிறது. உலகத்திலே 16 செல்வங்கள் பெற்றவர்கள் எங்களுக்கு அது இல்லை. ஒரு செல்வம் குறையாக இருக்கிறது. கொல்லி வைப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்று நான் தவம் இருந்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை செல்வங்கள் இருந்தால் குழந்தை செல்வம் இல்லை என்றால் அந்த பூலகத்தில் வாழ்ந்தவர் இறந்து விடலாம். ஆமா. அதற்கு என்ன மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதொன்று வாழ்வு
எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை தடைபட்டு விட்டாய் அம்மா. பாராட்டு கமலா அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார். அவர்கள் குடும்பம் வாழ்வு இந்த மாரியம்மன் காளியம்மன் துர்க்கையம்மன் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் ஆய்வின் சுகத்தை கொடுத்து எங்கு சென்றால் வெற்றிகரமாக வர வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம். ஆகையினால் என் மலையாள நினைவு வந்துவிட்டது. உத்தரவாக்கியமில்லை, உலகத்தின் தூக்கம் தலையாலும் கண்டிப்பாக செய்யும்.
உலகத்தின் தூக்கம் கலையாரோ உள்ளத்தின் ஏக்கம் உடையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் உலராதோ நான் நல்ல வண்ணமாக இருந்து கொண்டால் என் மனையாளை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்பது எனக்கு ஒரு ஆசை, பேராசை. எங்க இருக்கின்றார்? ஆகையினால் மனையாளை கூப்பிட வேண்டும் அல்லவா? கண்ணே சிறமாயி
பாடிப்பட்டியை சேர்ந்த எம்ஜிஆர் பாய் எம்ஜிஆர் பாய் அவர்கள் எனக்கு 50 ரூபாய் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார். குடும்பம் வாழ்க வளர்க, எடுத்த காரியம் ஜெயமாக வேண்டும் என்பது அந்த ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். பாடிக்கொண்டிருக்கணும். பாடலாம் பாடலாம் இருக்கட்டும். எனக்காக பாருங்க. அந்த கடவுளுக்கு இது தெரியும் அப்ப
கண்டேன். உன்னை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்பதற்காக ஓடி வந்திருக்கிறேன். இருந்தாலும் நாட்டு மக்கள் பேசுவதை பார்த்து, பிள்ளை இல்லாத பெருமாவி மக்கள் இல்லாத மாமாவி என்று பேசுவதை பார்த்து நான் இறந்து விடலாம் என்று பார்த்தேன். நான் உன்னை விட்டு நான் எப்படி இறப்பது? நம்ம கொண்டாட்டியா உனக்கு 6 மாதம், எனக்கு 6 மாதம். என்னுடைய மனையால் தாலி கட்டின மனையால். ஆகையினால் நம்ம இருவரும் வெகு காலமாக உன்னை சந்தித்து உன்னை சந்தோஷமாக பேசி வெகு காலமாக. ஆகையினால் இருவரும் சந்தோஷமாக இருப்போமா? கண்ணே துளசி, கண்ணே மணியை ஒன்று நான் அருமை பெருமையாக வளர்த்திருந்தேன். ஆகையினால் நம்ம இருவரும் இந்த நாட்டிலே வாழ்வதோடு அங்கே தெரிகிறது பார் மலை, அங்கே ஏறி விழுந்து இறந்து விடுவோம். வா. அப்படியே ஆகட்டும். இதான்
தெரிவிப்பது என்ன வேண்டும்? தெரிவிக்கிறியா? தெரிவிப்பது 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 இதனால் தெரிவிப்பது என்ன வேண்டும் ஐயா? சொன்னாலும் ஐயா சந்தானம் திரும்ப திரும்ப சாமியப்ப நாய்க்கு மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வணக்கம். நாடியோடி வணங்குகிறார். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து வர்றீங்க? உள்ள இருந்து வரேன். எத்தனை கொலை செஞ்சீங்க? ஆமா. எப்போ வெளியே திறந்து விட்டாங்க? இப்பதான். உன்னை திறந்து விட்டாங்க? எதுல இருந்து? எது பக்கம் உள்ள இருந்து வர்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணிட்டா உள்ள போனேன்? அரண்மனையில இருந்து உள்ள இருந்து வரேங்க. ஏனென்றால் ஏன் நண்டா? ஏனென்றால் உங்களை எல்லாம் வெளியே விடுறதுக்கு சரி எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு திட்டு போய் வந்துருக்கா? அப்படியா நான் சொன்னேன்? எங்கிருந்து மரியாதை கேட்டேன். நான் ஆனா உள்ள இருந்து வரேன்னு சொல்லி மரியாதையே சொன்னேன். அதான் எத்தனை கொலை செஞ்சீங்கன்னு கேட்டேன். நான் என்ன கொலை பண்ணிட்டா உள்ள போனேன்? இல்ல திட்டு போய் உள்ள இருந்து வர்றீங்கன்னா எங்க இருந்து வர்றீங்க? அரண்மனையில இருந்து வரேன். அப்படி வாயில பூதட்டும். அப்படி வாயில கிளம்பட்டும். ஏங்க இப்ப என்னவா சொன்னீங்க? சரி ஏன் நாடகம் வச்சிருக்காங்க? தூங்குறோம் சொல்லி தூங்கட்டும். அப்படியா? 100 நாள் வேலை. 100 நாள் வேலை. 100 நாள் வேலை. சரி தூங்காது தம்பி தூங்காது. வாயா தூங்க சொல்லுங்க. தூண்டு புட்டு சோறு காடு திங்காது. ஆமா. எங்க என்ன விஷயம்? நல்லா பேசும். என்ன விஷயம்? சாமி பிள்ளைக்கு மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆகையினாலே கண்ணு உன்னை கட்டி நான் மலடி என்று பேர் வாங்க. சரி என்னை கட்டி நீ மலடி என்று பேர் வாங்க. நம்மளுக்கு இருவருக்குமே குழந்தை பாய்க்கும். போய் போய் ஒரு மகாராஜாவுக்கு குழந்தை நீங்க கேட்க சொல்லுங்க. அரண்மனையில பிறந்துச்சா? ஆமா அரண்மனையில. ஆசிரி பத்திரிகையில பிறந்துச்சா? இல்ல ஆஸ்பத்திரியில இல்ல ஆசிரி பத்திரிகையில பிறக்கல. ஆசிரி பத்திரி இல்லையா? ஆஸ்பத்திரி. அவத்தை கிழிச்சு எடுத்தாங்களா? இல்ல இல்ல சுகப்பிரசவம். குழந்தை நல்லா இருக்குதா? நலமா இருக்கின்றார்கள். அந்த அம்மாவும் நல்லா இருக்குதா? அந்த அம்மாவும் நல்லா இருக்காங்க. மன்னர் நல்லா இருக்கிறாங்க. மன்னர் நல்லா இருக்காங்க. குழந்தை நல்லா இருக்குதா? குழந்தை நல்லா இருக்கு. சுகப்பிரசவமா? சுகப்பிரசவம். ஆஸ்பத்திரியில பிறக்கல. சுகப்பிரசவம் ஆஸ்பத்திரியில பிறக்கல. சுகப்பிரசவம். சுகப்பிரசவம். ஆமா. மகாராஜா நல்லா இருக்கிறார். மகாராஜா நல்லா இருக்கு. குழந்தை நல்லா இருக்குது. குழந்தை நல்லா இருக்குது. அந்த அம்மாவும் நல்லா இருக்குது. அந்த அம்மா நல்லா இருக்குது. ஆஸ்பத்திரியில பிறக்கல. ஆஸ்பத்திரி பிறக்கலையா? அரண்மனையில தான். அரண்மனையில பிறந்துச்சு. ஆமா. மகாராஜா நல்லா இருக்கிறார். நல்லா இருக்கா இல்லையா? குழந்தை நல்லா இருக்கு. குழந்தை நலமா இருக்கின்றது. இதுல பால் குடிக்குது. இதுல பால் குடிக்குது. பாட்ட பால். இல்ல குழந்தை எதுல பால் குடிக்குது? வாயில தான் குடிக்கும். வாயில குடிக்கிற மகாராஜாவுக்கு எதியா? எனக்கு நல்ல கோவம் வந்துடும். நான் மகாராஜா பிறந்திருக்கான்னு சொன்னேன். ஆமா நீங்களே கேளு. மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. மகாராஜா ஒத்தரை மேல மகாராணியா மாத்து வந்துச்சு. அப்படி வாயில எழுபட்டும். என் வாயில எலும்பு அது பதிக்கு. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாம வாழ் வாழ் எதை கேட்டாலும் தருவாரா? இதை கேட்டா வர மாட்டேன். நீ சைஸா இது இல்ல இல்ல எதை கேட்டாலும் நானே உனக்கு எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் சம்சாரம் ஒரு கொண்டாடி என்ன விளக்கமா தடி பிஞ்சு போயிடும். இல்ல எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் மஞ்சள் கொண்டாடி எடுத்துருவாங்க கேட்கணும். அப்புறம் நீதானே சொன்ன எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தானங்கள் சொல்றதுல எந்த தானம் தான தர்மத்தில் அவர் போட்டிருக்கிறாரு முத்துமார். ஆமா அது தருவாரா? கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க. சரி மகாராஜா வளைத்துவார். பார்க்கலாமா? பார்க்கலாம். மகாராஜா 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 வாருங்கள் வாருங்கள் மகாராஜா, தானங்கள் செய்வீர்கள் மகாராஜா. வாங்க வாங்க. நீ பாலையில் போறியா? எல்லாம் போயிட்டாரு வாங்க. மகாராஜா பாட்டு பாட்டு முக்கியம். பாட்டு வர வேண்டும் மகாராஜா. பிரச்சனை என்ன? என் பிரச்சனையில தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓடி வந்திருக்கிறோம். என்னை பார்ப்பதற்காக? ஆமா. என்னை பார்க்க நல்ல முகத்தை, உங்களுடைய வீரம் மற்றும் செல்வாக்கு, உங்களுடைய பெருமையை
உங்களுடைய அந்தஸ்து ம். உங்கள் தகுதி தகுதி உங்களை பார்க்க வேண்டும். எங்களை ஏன் பார்க்க வந்த? ஏ, பொன்பொருள் என்னை ஏன் பார்க்க வந்தான்னு கேட்கிறேன். பொன்பொருள் வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். எந்த நாட்டில் சேர்ந்தவர்கள்? வித்யாபாரதம் பேர் என்ன? மாணிக்க சித்தியார் மொத்தமான முத்து என்று கூப்பிடுவார்கள். ஏ, என் மனையார் மனைவி எல்லாரும் கூப்பிடுவாங்க. யாரு? என் சம்சார், உன் பொண்டாட்டியா? என் வீட்டுக்காரி, என் வீட்டுக்காரி எல்லாம் ஒண்ணுதான். தாலி கட்டின பொண்டாட்டி. ஏய், எல்லாம் ஒண்ணுதான். சம்சாரம் இருக்கிறார், சம்சாரா, பொண்டாட்டிக்கிறார், வீட்டுக்காரி, வீட்டுக்காரிக்கிறார், என் பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கிறார், தாலி கட்டின சம்சாரம், தாலிட்டு சம்சாரிக்கிறார். என் சம்சாரங்க. எல்லாம் ஒன்று தானே? ஆமா. எல்லாம் ஒண்ணு தானே? வீட்டுக்காரி எத்தனை மூட்டை கட்டி வச்சிருக்கியா? ஒரு பொம்பளை. அப்படி செல்வாக்கா வளர்த்து வருது. இத்தனை பொம்பளை ஒரு பொம்பளை. விலை கொடுத்து வாங்கினியா இல்ல கூட்டிகிட்டு வந்தியா? 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டணும். என்ன வீடா? ஆமா, இல்ல தாலி ஏப்பா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி தாலி கட்டணும். இது வியாதி இருந்ததும் வியாதி இல்லையா? சீக்கிரம் இருந்துச்சா? இல்ல இல்ல, நோய் இருந்துச்சா? மக்களுக்கு அன்னதான சொன்னதான போட்டு ஏன் போட்ட? அவங்க மொழினால ஏய், ஏன் போட்டேன்? கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு விருந்து போடணுமா இல்லையா? அப்ப காசு வாங்கி தான் போட்டியா? இல்ல, எங்க சொந்தக்காரங்களை வந்தாங்க. ஏன் சொந்தக்கார வர வச்ச? திருமணத்துக்கு வந்தாங்க. ஏன் திருமணத்துக்கு வர வச்ச? கூட்டி போக வேண்டியதானே? யாரைய? இத்தனை பேத்துக்கு செலவு பண்ணி நீ சாப்பாடு போட்டு ஆமா. 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சொல்ற. ஆமா, ஏன் செஞ்சான்னு கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, ஆ. சாயங்காலம் வரும்போது கூட ம். 140 ரூபாய் செலவு பண்ணுது. பச்சை போட்டுருக்கு, அவங்களுக்கு குறை இருக்க கூடாதுல்ல. அதையும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு காலையில போகும்போது இன்னும் மீதி பேருக்கு கொடுக்கணும். பொம்பளையா? இல்ல ஆம்பளைகளுக்கு கொடுக்கணும். கொடுக்கணும். சரி, நல்லா கொடு. இப்ப இணையத்தே ஆகையினால காரணம். இவ்வளவு இருந்து ம். அப்படின்னா வகுத்துல ஒரு புழு பூச்சி இல்லை. வகுத்துல என் சம்சார வகுத்துல ரெக்கா கேட்டியா? என்ன கேட்குது? வகுத்துல ஒரு பூச்சி புழு இல்லை. ஏன் இல்ல? கல்யாணம் முடிச்சுட்டு ஏன் இல்லன்னு கேட்கிறேன். ஒரு காலமாக இருக்குன்னு அர்த்தம். ஆ? இல்லைன்னா ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். நான் வெளிநாடு சென்றது. வீட்டுல தான் இருந்துச்சா? அம்மா வீட்டுல இருந்துச்சு. நீ வெளிநாட்டுல இருந்த? ஆமா, உங்க வீட்டுக்காரமா? இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். அப்ப வீட்டுல தான் இருந்துச்சு. ஏ. பாய்ப்ப நாங்களாம் எதுக்கு இருந்தோம்? நீங்க கூலி வேலை செய்ய இல்ல, இல்ல, வேலை செய்யறாங்க. தனிமையா கொண்டு போனீங்க. ஆமா, நாங்களே எதுக்கு இருக்கோம்? எனக்கு வேலை செய்யட்ட. நீ வெளிநாடு போயிட்ட. நீங்க வேலை நீ செய்வீங்க. வெளிநாடு போயிட்ட. நீ வெளிநாடு போயிட்ட. ஆமா. உங்க மனைவி மட்டும். வீட்டுல அரமனையில இருந்தாங்க. அப்ப நாங்க எதுக்கு இருந்தோம்? நீங்களாம் நக்கறதுக்கு இருந்தீங்க. சொல்லிருக்காமல. அங்க நாக்கு இல்லையா உங்களுக்கு? அதை நீ போட்டுறீங்களா? அப்ப நாங்க எப்படி போடுவோம்? இல்லப்போ நான் வந்திருக்கிறேன். நீ போடு, நல்லா போடு. இனிமேல் நாக்க போடு. எல்லாம் பேசுவதை பார்த்து நாங்க இறக்க துணிந்தோம். சரி, சாகாது என்று உங்க அமைச்சர் பறைசாட்சி விட்டார். சாக பண்ணிக்கலாம். ஆமா, செத்து போக வேண்டியதானே நீங்களாம்? சாகப்போட உங்க அமைச்சர் வந்து மறித்து விட்டார். ஏன் மறிச்ச? எங்க மன்னர் எதை கட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வளைந்து கொண்டிருக்கின்றார் என்று பறைசாட்டினார். அப்ப சாகுவதை விட்டு விட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன். சாப்பிட்டே இருக்கு. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை. காலையில் வந்து பொண்டாட்டி அழுதுவோம். அட பாவத்தை. ஒரு பூச்சி புழு இல்லை. பூச்சி புழு இல்லையா? ஒரு கத்தி ஏடு. தள்ளி எழுது கேமரால பாரு. வேகமா போ. ஒரு கத்தி எடுத்துட்டு போ. வாய் அழுகாத. மன்னர் கொஞ்சம் பொண்டாட்டி கட்டி இல்லம்மா, அழுகாத. நான் வார்த்தை பண்ணேன். அங்கிருந்து சொல்லுங்க. அது பக்கத்துல வந்தா கொடுக்கும்ல. இங்கிட்டு வாங்க. இங்கிட்டு அப்படியே வா. என்ன? உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கையில் பார்வையற்ற எங்களை காப்பாற்ற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? மகாராஜாவுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன செய்யணும்? எங்களுக்கு குழந்தை பாக்கியமில்லை. ஓ, என்ன வேண்டும்? எது வேணும் செட்டியாரே? என்ன வேண்டும்? எது வேணும் செட்டியாரே? மண் வேணுமா? மண் வேணுமா செட்டியாரே? மண் வேணுமா? மண் வேணுமா செட்டியாரே? மகிழ்ச்சியுடன் கேட்க
2 பெண்கள் பிறந்திருக்கிறார். ஆமா. மூன்றாவதாக என் நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை. என்ன செய்வது? உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கீங்களா? 15 செல்வங்கள் இருந்து ஒரே ஒரு செல்வம் குறையா இருக்கிறதா? ஒரே ஒரு செல்வம் குறையா இருக்கிறது மட்டும் அதுக்காக தங்களை நாடி கொண்டிருக்கின்றோம். என்ன செல்வம்? குழந்தை செல்வம். குழந்தை செல்வம். ஆமா. உங்களுக்கு குழந்தை இல்லாத காரணம் என்னிடம் வரக்கூடிய காரணம் தான தர்மம் மாறி வழங்கி கொண்டிருந்தீர்கள். ஆமா. மன்னர் வாழ்க, சாமி பிராய்க்கர் வாழ்க, வாழ்க என்று போற்று புகழ்வதை பார்த்து நாங்கள் அதை கேட்டு வந்தோம். சரி, தங்களிடம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிகழ்ச்சியோடு வந்திருக்கும். கொடுக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் அமைச்சர் சொன்னார், சொன்ன சொல் தவறாதவர், சத்தியம் தவறாதவர், நீதி தவறாதவர், அங்கு சென்றால் எதை கேட்டால் தருவார் என்று சொன்னார். நாங்கள் வணங்கக்கூடிய ஜக்காதேவி மீதா, நீங்க வணங்கக்கூடிய ஜக்காதேவி மீது ஆணையாக எங்களுக்கு சத்தியம் குறித்து சத்தியம் செஞ்சு கொடுக்கும். சத்தியம் பண்ணி கொடுத்தா கேட்பீங்க இல்லையே, ஒரு மனம் திருப்திக்காக சத்தியம் கேளுங்க. எங்களுக்கு எது வருத்தம் இல்லையே. என்ன என்ன வார்த்தை? என்ன வருத்தம்? என்ன வருத்தம்? என்ன வருத்தம்? மனம் ஏதாவது கேட்டால் கொடுப்பீர்கள்? கொடுப்பேன். மூன்றாவதாக பிறந்திருக்கிறது இந்த பெண் குழந்தை. ஆமா. அது எங்களுக்கு தானமாக அதை கொடுத்தா இதுதான் உனக்கு கேட்கக்கூடிய தான தர்மமா? குழந்தை பாய்க்க வேண்டும். எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும், பொன்பொருள் மாடி மனை இருந்தாலும் குழந்தை பாய்க்கம் இல்லை என்றால் குழந்தை இல்லை. இல்லை. உங்களுக்கு குழந்தை வேணும். ஆமா. அது இயற்கையா தான் தரணும். ஆமா. நான் உங்களுக்கு குழந்தை கொடுக்கணும். ஆமா. வெங்கா குழந்தை கேட்க கொடுத்துருவோமா? கொடுத்துருங்க. கொஞ்சம் இருங்க. கூட்டி வீடு குழந்தை கொண்டு வரேன். எங்கே இருக்கிறது? நின்னுங்க. இங்கே இருங்க. இன்னும் அந்த குழந்தைக்கு பேர் நம்ம சுட்டவில்லை. அப்படியா? அவர்கள் அரண்மனைக்கு எடுத்து சென்றது பேர் நம்ம சுட்டங்கள். சரி. அது மட்டுமல்ல, என்ற ஒரு நாள் எனது குழந்தையை பார்ப்பதற்கு அனுமதி கிடைக்குமா? வேண்டாம். தாங்கள் கேட்டதே குழந்தை கொடுத்து விட்டீர்கள். தாங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கொண்டாந்து காட்டுகின்றோம். சரி. அப்படின்றால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இந்த குழந்தையை பார்க்கும்போது நான் தான் உனது தந்தை என்று சொல்லக்கூடாது. ஏன்? நாங்கள் வளர்த்த பாசம் போய்விடும். ஓ, சொல்ல மாட்டேன். அன்று பார்க்கலாம். குழந்தையின் குழந்தையின் ஒரு காலம் சொல்ல மாட்டேன். சத்தியம். சென்று வாருங்கள். வாருங்கள். நான் இப்ப விநாயகர் ஆலயம் சென்று இந்த குழந்தைக்கு பேர் சுற்று வளர்க்க வேண்டும்.